இந்த கார்னிவல் வந்து விஷயம் வந்து பாபா மலை மேல இருக்கிறாரு என்று மக்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஒன்று. ரெண்டாவது, சப்தசுரங்கி அம்மா வந்து காடஸ் சப்தசுரங்கி. சாய் சட் சரித்ரா பாபா இருக்கும்போது எழுதின ஒரே புஸ்தகம் இந்த சாய் சட் சரித்ரா. எல்லாரும் பாபா பக்தர் எல்லாருக்கும் தெரியும். சில பேர் வாங்கி படிக்கணும் அந்த புக்கை. அதுல அத்தியாயம் 30 சாப்டர் 30 அதுல பாபா சொல்லுவாரு, அந்த மலைக்கு போயிட்டு வடங்குவாரு. அது என்ன மலைனா சப்தசுரங்கி மலை, காடஸ் சப்தசுரங்கி அப்படிங்குவாங்க. 7 மலைக்கு நடுவில் இருக்கிற அம்மா அங்க போயிட்டு வடங்குவாரு. அதே மாதிரி நாங்க அந்த மலைக்கு நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். அந்த அம்மா மலையில இருக்கிறனால இப்ப நான் என்ன பண்ண, பாபா ஏற்கனவே இருக்காரு. அதே நம்ம தாப்பா சாய் ஹில்ல வந்து ஷிரடி சாய் ஹில்ல அந்த அம்மாவும் வைக்கிறேன். சப்தசுரங்கி மலை உலகத்திலேயே ஒரு பெரிய சிலை 4.5 ஃபீட்ல ஒரு மலையில மலேசியாவிலையும் இல்ல உலகத்திலையும் சிலை பளிங்கி கல்லுல செஞ்சு அங்க வைக்கிறேன். அதுவும் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா அந்த அம்மா வந்து மலையில வாழ்ற அம்மா. இங்க வந்து சுத்தி மலை 9 மலை இருக்கு இங்க தாப்பால. அப்படி பாபாவும் அந்த மலையில தான் இருப்பாரு. இந்த சப்தசுரங்கி அம்மாவும் அங்கதான் இருப்பாங்க பக்கத்துல. அது ஒரு முக்கியமான காரணம். மக்களுக்கு இந்த 9 பாபாவோட அமானுஷமான சக்தி 9. இந்த அம்மாவை நீங்க பாத்தீங்கன்னா சப்தசுரங்கி அம்மாவுக்கு இந்த பக்கம் 9 கை இருக்கும், இந்த பக்கம் 9 கை இருக்கும். அதனாலதான் பாபா சொல்லுவாரு, ஷாமாட்ட சொல்லுவாரு, நீ போயிட்டு வாடா அவனுக்கு அப்படிங்குவாரு. போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் இவர் தான் அடுத்த பாபாவுக்கு அடுத்தது இவர் தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் புகழ் பெற்றாரு ஷாமாங்கிறவர். அப்படி போய் பார்க்கும் போது இந்த சப்தசுரங்கி அம்மாவுக்கு 9 கை, இந்த பக்கம் 9 கை, 9 கையில 9 ஆயுதம், இந்த பக்கம் 9 ஆயுதம். அப்போ 18 கை 18 ஆயுதம். அப்படி எல்லா சக்தியும் உள்ள ஒரு தேவதை, ஒரு பரம்பொருளோட ஒரு சக்தி இந்த சப்தசுரங்கிக்கு இருக்கு. அதுக்கு பாபாவுக்கு தெரிஞ்சனால தான் ஷாமாவுக்கு சொல்லி கொடுத்து நீ போயிட்டு வாடான்னு சொன்னாரு. போய் சப்தசுரங்கி அம்மாவை கும்பிட்டு வான்னு. அதே சப்தசுரங்கி அம்மாவோட உருவத்தை செஞ்சு இப்ப இந்த 12ஆம் தேதி 10வது மாசம் அங்க ஸ்தாபனம் பண்றோம். இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். பாபாவை கும்பிட வரும்போதும் இந்த கதையும், இது வந்து சூக்ஷ்மமான கதைகள், எல்லாருக்கும் புரியாது லேஸ்ல. இந்த அம்மாவுக்கு 9 கை, இந்த பக்கம் 9 கை, 18 கை. குதிரைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா குதிரைக்கும் 18 ரிப்ஸ் இருக்கும். இந்த பக்கம் 18, இந்த பக்கம் 18, 18 18 36. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு 18 கை 18 ஆயுதம் 36, 3 6 9 குதிரையோட எண்ணம். இந்த குதிரை இருந்தாலும் சப்தசுரங்கி அம்மா அங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த ரகசியம் பாபா கையாண்டது. பாபாக்கு எதுக்குங்க குதிரை? அவரு ஒரு துறவிங்க, எல்லாம் திறந்து வருங்க. திறந்தவருக்கு எதுக்கு பிடிச்சி வைக்கிற குதிரைய? இறக்குற வரைக்கும் குதிரை இருந்துச்சுல்ல. அது இன்னொரு ரகசியம். இதெல்லாம் சூக்ஷ்மமான ரகசியங்கள். இதை கையாளுற மேல போய்கிட்டே இருப்பான். அதனாலதான் குதிரையை வாங்கி விட்டேன். இன்னைக்கு ஷிரடி சாய்பாபா சொசைட்டிக்கு 2 குதிரை மலேசியால இருக்கு. லண்டன்ல 7 குதிரை இருக்கு. 7 2 9 குதிரை இருக்கு.